அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த அன்பர்களே, தை மாத பலன்களை பார்க்கும்போது தை மாதத்தில் நமக்கு பொறுத்த வரைக்கும் விடுகாலம் பிறந்தாச்சு. ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஞானம் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காமே நமக்கு விடுகாலம் வராதான்றவர்களுக்கு கண்டிப்பாக விடுகாலம் வந்தாச்சு. இதுவரைக்கும் எப்படியோ அல்லல் பட்டு வழி தெரியாமல் தின்னாடி போனவர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்க சொல்கிற பழமொழி உண்மையாக நிரூபிக்கப்படுறது. இந்த சமயத்தில் செவ்வாய் வக்கரமாக இருப்பார், குரு வக்கரமாக பற்றி கவலை இல்லை. ஒருத்தர் நமக்கு பணம் தரல ஏமாத்தினான்னா நம்ம எப்படி வாங்குவோம் அப்படி வாங்கணும். அதுதான் செவ்வாய் வக்கரமாக இருக்கார். குரு வக்கரமாக இருக்காருன்னா நம்ம எப்படி இருந்தால் குரு வக்கரம் இந்த நிலையில் இருந்தாருன்னா கிடைக்கிறது கிடைக்காது போய்டுறது. அதனால் குரு வக்கரமாக இருக்கிறதுல இந்த தை மாதத்தில் குரு வக்கரம் நிவர்த்தி ஆகிடுறார், கவலைப்பட தேவையில்லை. ஸோ தை மாத பலன் பார்க்கும்போது ஒரு அனுகூலம்னா குரு வக்கரமாக வெளியில் வந்துடுறார். நமக்கு விடுகாலம் பிறந்துருத்து. நமக்கு சாமர்த்தியத்தை யார் கொடுப்பா? செவ்வாய் வக்கரமானாலும் சாமர்த்தியம் கிடைக்கிறது, இல்லைன்னா வராது. நம்மளாவது எழுந்து போய் வாங்கி செஞ்சு பண்ணி சுறுசுறுப்புன்று வர்றாரு. ஆத்திரம், கோபம், உணர்ச்சி, வேகம், புத்தி பொருளாக தான் முடியும். அதுக்காக அப்படி வச்சிருக்காரு. ஸோ அதோ நமக்கு எப்படிலாம் வழிகாட்டினா நல்லா நடக்கும்னு தெரிஞ்சு தான் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த இன்னொரு பெரிய அனுகூலம் நமக்கு என்னென்னா, குரு வக்கர நிவர்த்தி ஆனோன்னா பலமாயிடுறாரு. தை மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால மாத கடைசி தான் 29 11 பிப்ரவரி தான் ஆறார். அதை பற்றி கவலை இல்லை. அது வரைக்கும் நமக்கு வேண்டிய காலத்தில் நமக்கு வேண்டியதை சுதாரிக்கணும் இல்லையா? ஒரு 2 நாள் கொடுத்தா கூட போதும், 5 நாள் கொடுத்தா கூட போதும், நம்ம வாழ முடியும். கொடுக்காமலே இருக்கிறதுக்கு கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ இல்லையோ அனுபவின்னு சொல்லி கொடுத்துட்டாலே போதும். நம்ம பார்த்துப்போம். நமக்கு அந்த வகையில் குரு நிறைய கொடுக்குறார். அதில் என்னென்னா தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தனியாக இருப்பார். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகச்சி கோச்சாரம் சொல்கிறேன். ராகு எப்போதுமே மீனத்தில் இருக்கார். அது புது வருஷத்தில் தான் ராகு பேருவார். குரு அதுக்கு பிறகு பேருவார். அது வரைக்கும் ராகு மீனத்தில் இருப்பார், கண்ணியில் கேது இருப்பார். அந்த ராகு மீனத்தில் இருக்கிறது என்ன அட்வான்டேஜ்னா குருவை நேர பார்த்துட்டே இருப்பார். அவ்வளோ சொல்லவும் இல்லை, சித்திரை மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். அதனால் நம்ம எப்போதுமே இந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட இளைஞர்கள் இருக்குது அத்தனை பேருமோ பெரிய பெரிய மாஃபியா கும்பல் விலையை சொல்லித்தான். ஆனால் நம்ம எப்படி சாமர்த்தியம் தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சிட்டோன்னா 4 காசு குரு கொடுக்கறது ரத்தப்படாமல் அமைக்க வச்சுக்கலாம். ஒன்றும் பிளாக் பண்ணி வச்சுக்கணும், இல்லை சாமர்த்தியமாக இன்னொருத்தம் வேலை எழுதி வைக்கணும். எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும். அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முடியும். சாமர்த்தியத்தை இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது. நேரடியாலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ குரு கொடுக்க போகிறது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கொடுக்க போகிற குரு உலகத்தில் இல்லை அதிசயமாக தை மாதத்தில் ஆரம்பித்து மாசி பங்குனி 2 மாதம் உங்களுக்கு வேர்ல்டு பேங்கெல்லாம் காலியாகி நம்மக்கிட்ட வந்துடும். அங்கங்கே இருக்க பணம்லாம் நம்மகிட்ட வந்துடும். எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அது போய் பிளான் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார். அந்த அளவுக்கு செயல்பாடு. சுக்கிரன் வேறு போய் வீரத்தில் உட்காந்துக்க போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம சுக்கிரன் ராகு சேர்ந்துப்பார். சனீஸ்வரர் இப்போதைக்கு பேர போகிறதில்லை, கவலைப்பட வேண்டாம். ஆனால் தற்போதைக்கு இந்த ராகுவோட சனீஸ்வரர் இருக்கார். சனீஸ்வரன் மக்கரெல்லாம் முடிஞ்சு போச்சு, கவலைப்பட வேண்டாம். சனி சேர்ந்து நமக்கு சனி ஒருத்தரை தான் நமக்கு கொடுக்க முடியும். ஏழை பங்காளன், அதுக்காக அவர் ஏழை இல்லை. நம்ம ஏழை பங்காளன் கொடுக்குறான்றதுக்காக நம்மளை உயர்த்தத்துக்கு பார்க்குறாரு தவிர நீ ஏழையாக இருக்கிறதுக்காக பண்ணவே இல்லை. அடுத்தடுத்து மேலே போகணும். 10ஆம் கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாருன்றதுக்காக 10ஆம் கிளாஸில் அவர் இருப்பான்றதுக்காக நம்ம அவர் அப்படி இருப்பான்றதுக்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு மேலே வரத்தான் சனீஸ்வரர் அந்த அளவுக்கு பாடுபடுறாரு. உழைச்சி நேர்மையாக எப்படி 4 பேர் சோறு போட்டு 4 பேருக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்கிறதோ அந்த மாதிரி நம்ம தயார்படுத்தினா தான் நாம்ளும் வாழ முடியும், மற்றவங்க வாழ வைக்க முடியும், தப்பிக்க முடியும். சொத்து பத்து வாங்க கஷ்டம் இல்லை, எவனா ஏமாற்றி கூட வாங்கிடலாம். அது எப்படி நிர்வாகம் பண்ணுறது தான் கஷ்டம், நம்ம கையில் வச்சு தக்கிறது கஷ்டம். அது மாதிரி சொத்து பத்துகள் நிறைய வாங்குவீங்க. இந்த அதில் பெரிய அதிர்ஷ்டம் சொத்து பத்துகள் நிறைய வரும். கடன் குறைஞ்சிரும், புதிய கடன் ரொட்டேட் ஆகும். இதான் சொன்னேன், கடன் நிவாரத்தின்றது ஒன்றும் இல்லை, புதிய கடன் வாங்கிறதுக்காக வரக்கூடிய விளைவுகளுக்காக பண்ணக்கூடிய விஷயம். பழைய திருப்பி போட்டு புதுசு வாங்கினா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை, அவங்களுக்கு தெரியும். வசதியாளர்களுக்கு டேக்ஸ் பற்றி தெரியும்,
நம்ம நாடு பற்றி தெரியும், அதனால் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அது பார்த்துக்கோ சாமர்த்தியம். கூடுமான வரைக்கும் அரசியலில் நுழையாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்ல வரதில்லை. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும், தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகங்கள் பார்க்கும்போது ராகு கேதுக்கள் அந்த மீனத்திலையும் கண்ணில் இருப்பாங்க. குரு வக்கரம் முடிஞ்சு பக்காவாக பலமாக இருப்பார். ராகு பாறை இருப்பார். அதே குரு கண்ணியில் பார்ப்பார். தோஷம் போயிடும். ராகு தோஷத்தை உண்டாக்கினாலும் குரு பாறையினால் தோஷம் போயிடுறது. புரியுதுங்களா? எப்படி அக்கௌண்ட்ஸ் ஸ்பேர் பண்ணால் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்கம் டாக்ஸ் கட்டி பணம் திருப்பி வாங்கிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் வச்சுருக்காரு. வெளிப்படையாக சொல்கிறேன், இது புரியறதுக்காக சொல்கிறேன், அதுக்காக அப்படியெல்லாம் மேலே கிடையாது. உங்களுக்கு புரியுன்னு சொல்ல வரேன். கிரகநாதர்கள் விட்டால் தான் வேறு வழி கிடையாது. அவன் கொடுத்தா தான் உண்டு. உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆகினதே இவர் தான். குரு வக்கரமாகி போகிறதுனால உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு. ராகுக்கு எதுக்கள் குருக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை, உலகத்தை யார் சம்ரட்சிக்கிறாரோ அவர் கூட இருப்பார். இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்கன்னா அத்தனை தேவதைகளும் இங்கிருந்து ஆப்ரேஷன், மெயின் ஆப்ரேஷன் பாரத பூமியில் தான். வெளிநாடெல்லாம் கிடையாது. அங்கே சம்பாதிக்க போகலாம், கொள்ளலாம், மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம், கொள்ளலாம். அதுதான். ஸோ படிப்பு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அது தகுந்த மாதிரி பசங்க படித்து மேலே வரும். நீங்கள் ஸ்பெஷலாக அட்டென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. கூடுமான வரைக்கும் கெட்ட பழக்கத்தில் போகாமல் இருக்க பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்லலை. அந்த சுதந்திரம் இருக்கிறதுக்காக வேண்டி கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பக்தி பிரேமையோடு நடந்து கொண்டு பசங்களை ட்ரெயின் பண்ணுறது நல்லது. குழந்தையோட நம்ம கலாச்சாரத்தில் பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு ஒருவேளை நல்ல திருப்தியாக வாழ முடியும். பணம், பொருள், அந்தஸ்து, சாப்பாடு போடாது, போதைப் பொருள் மாதிரி அது மாதிரி கிரக அமைப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணா இருக்காங்க. அதாவது சனீஸ்வரனோட ராகு இருப்பார். இப்போதைக்கு ராகு வரல, சனீஸ்வரன் இருப்பார். அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கிரன் சனி இப்போதைக்கு இந்த மாதத்தில் இருப்பார். சுக்கிரன் சனி இந்த மாதத்தில் இருந்து உடனடியாக நமக்கு மேலே போயிடுவார். சுக்கிரன் சனி இருந்து 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அது சுக்கராச்சாரியர் மேலே போன உடனே முதல் காரியம் என்ன பண்ணுவார்னா குருவோட ராசி பரிவர்த்தனை. இப்போ தெரிஞ்சுதா? வல்லரசு நாடுகள்லாம் ஜீரோ ஆகி நம்ம சின்ன அரசு நாடாக நம்ம ஆள்கிட்ட ஹேண்ட் இன் க்ளோவ்ஸ் வச்சுப்பாங்க. பொதுவாக சொல்கிறாரு. அப்படின்னா அர்த்தம் மேலே போய் எகிரி குதிச்சவங்க கீழே வந்து நம்மளை பிடிச்சின்னு மேலே ஏறுறான். நம்ம ஏறணும்னு நமக்கு புத்தி வரணும். நம்மளை பிடிச்சி மறுபடியும் மேலே ஏறினான்னா நம்ம கீழே தான் இருப்போம். இதுதான் லாஜிக்கு. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த அளவுக்கு சுக்கிரன் குரு ராசி பரிவர்த்தனை. குரு யாருக்கு இருக்காருன்னா சுரர்களுக்கு, நம்ம மாதிரி 2ஆம் கட்டானக்கும் இருக்குது. சுக்கிராசி யார் இருக்கிறன்னா கேட்க வேணாம், யாருக்கெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அதனால் இருக்கும்போது அந்த 2 50-50 பண்ணிக்கிற அளவுக்கு பலமாக இருக்கும். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். சித்திரை மாதம் வரைக்கும் குரு சுக்கிராச்சாரியர் கண்ணியில் இதில் மீனத்து போயிருப்பார். என்ன சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு பாருங்கள். என்னென்ன உண்டோ அத்தனை போகபாய் கற்பனையிலேயே போன்றது நடவடிக்கை வரைக்கும் எல்லாம் வரும். அடேங்கப்பா, சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்து சொல்லப்படாது, நன்னாவே செய்கிறாரு. ஸோ அத்தனை விஷயத்துலையும் நமக்கு பெரிய அனுகூலம் இருக்குது. அந்த மற்ற செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் கடகத்தில் உட்காந்துட்டு வக்கரமாகி பலம் கொடுக்குறாரு. சாதுவாக இருந்தால் காரியாக சொல்லிட்டேன். அப்போ சாதுவாக இருக்கிறதுக்கு எப்படி அடித்து நொறுக்கினா வலுவாரார் அப்படின்றத கடகத்தில் நீச்சம் வக்கரமாகி மறுபடியும் பலம் உண்டாருது. சுக்கர் கடகத்தில் செவ்வாய் நீச்சம், வக்கரமானா பலம். அந்த பலம் எதுக்கு வருது? விட்டதப்படி விடாத நெருக்கு பிடி, அது பிறகு பார்த்துக்கலாம். இன்னைக்கு அளவு இல்லை, இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க, இப்போ பண்ணி பார்த்துக்கலாம். பாவமாவது புண்ணியமாவது அப்படி தூண்டி விட்டு ஒரு அமக்களம் பண்ணி நீங்களும் பெரிய அப்படியே பில்லியனர் ஆகலாம். இதான் இந்த பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேல் மற்ற கிரகங்கள் பற்றி தேவையில்லை. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, தை மாத பலன்கள் பார்க்கும்போது இத்தனை நாளைக்கு எப்படிலாம் சம்பாதிக்கணும் கொள்ளணும் வெறும் பிளானிங் தான், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணவே முடியல. ஒரே பழைய குள்ளி கதை தர மாதிரி ஆகிடுறதுன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. ரொம்பாலுமே ஜீவனங்கள் பெரும்பாலும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம தேசம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் கையேந்தி ஜீவனம் தான், அடிமை தொழில் தான். ஏன் வியாபாரங்கள் சிறு குறு தொழில்களாக பண்ணுறாங்கன்னா அவனுக்கு அந்த துண்டு சம்பாதிச்சு அந்த வயிற்றுப்பதே சரியாக இருக்குது. அது என்ன பெரிய சம்பாதிச்சு இன்வெஸ்ட் பண்ணு, மேலே எப்படி வியாபாரத்தை பண்ணு தெரியலையே. அரசாங்கம்லாம் கை கொடுக்கலையே. பிளாட்ஃபார்ம்லேயே பண்ணலாம், அதுவும் பண்ண விட மாட்டேன்றாங்களே.
4 காசு எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி புத்தியோடு இருக்கலாம்னா அதுக்கெல்லாம் இல்லாத கட்டுப்பாடெல்லாம் பண்ணி நாசம் பண்ணுறீங்களே. இப்படி இருந்தால் எப்படி மேலே வர முடியும்? அப்படி நாடு எப்படி பொருளாதாரத்தை முன்னோட்டு கொள்ளணும் கனவெல்லாம் காணாதீங்க. இப்போ வரப்போகுது எப்படின்னா அரசாங்கத்தை நம்பி வாழலை நம்ம, அது தெரிஞ்சுக்கோங்க. ஹிம்சப்படுத்தா இருந்தால் போதும். வியாபாரி எப்படி வேணால் சம்பாதிப்பாங்க, 10 மடங்கு கூட சம்பாதிக்கலாம். அதை கொள்ளடிக்கன்னு சொல்லாதீங்க. பிஸ்னஸ்மேன் நமக்கு பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சம்பாதிக்கிறது தான் வேலை. அதே சமயத்தில் எப்படிலாம் இருந்தால் கோடீஸ்வரன் ஆகலாம், எப்படிலாம் இருந்தால் நம்ம இப்போ சொத்து பத்தெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரதான் செய்யும். நேரடியாக காட்ட முடியாது. அதனால் நிறைய வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னா இப்போதையே பாதி பேர் பார்ட் டைம் பண்ணுறாங்க. இந்த சமையல் ஃபுட்டு டெலிவரி, ஸ்டோர்ஸில் கோடவுன் டெலிவரி, சப்ளை பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் இருக்குல்ல. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலீஸ் சொல்கிறது, ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது. அதுக்காக நீங்கள் குதிரை ரேஸாக சொல்லலை, லாட்டரி டிக்கெட் அவன் சொல்ல மாட்டேன். சம்பாதிக்கணும் உழைச்சிட்டே சம்பாதிக்கணும் இல்லை. உழைக்கும் போது புத்தியோடு பயன்படுத்தி எப்படி சம்பாதிக்கலான்னா 4 பேர் தொடர்பு இருந்தால் தான் முடியும். வெறும் ஒத்தரோடால் சம்பாதிக்க முடியாது. நானும் கட்ட வண்டி கொண்டு வண்டி மொபைலில் போய் வீடு பொருள்லாம் விற்க சம்பாதிக்கிறேன்னா அப்படி சம்பாதிக்க முடியறது கஷ்டம். டீம் ஒர்க்காக பண்ணுறது என்ன ஐடியா பண்ணால் உங்களுக்கு தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ தான் சிஸ்டம் நிறைய வந்துருக்கு. இப்போ தான் தட்டினா என்னென்ன பண்ணுறது அந்த மாதிரி வழிமுறையில் நீங்கள் நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. குறைந்த முதலீடு இருந்தாலும் உழைப்பு 4 பேர் போடும்போது முதலீடு நிறைய ஆகுதில்ல. உழைச்சி சம்பாதிச்சு இப்படி பண்ண சம்பாதிக்கலாம். பொருள்கள் குவாலிட்டி நிறைய இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு பொருள்கள் நிறைய உற்பத்தி ஆகும். எப்போதுமே இயற்கையான வாழ்க்கை நமக்கு சாப்பாடு பொருள் ஃபிசிபி அது என்ன ஒன்று ட்ரெஸ் அலங்காரம் மேலே கலாச்சாரத்தில் வரக்கூடிய பின்னணி தொடர்புடைய ட்ரெஸ் அலங்காரம்லாம் இருக்குது. அது சிகை அலங்காரம், ட்ரெஸ் மேக்மெண்ட்ஸு, அந்த சனாதனப்பூர் சம்மந்த விஷயங்கள், அந்த வழிபாடுகள் தாளின் சம்மந்த விஷயத்தில் அதெல்லாம் நிறைய இருக்குது. தனியும் அதுதான் மெயின். அதுதான் வாழ்க்கையில் எல்லாருக்கும் இடம் பிடிக்கும். இந்த குடும்ப குல தெய்வம் சம்மந்தப்பட்டது, வீட்டு தெய்வம், இஷ்ட தெய்வம், தெய்வம் எல்லா தெய்வங்களும் நமக்காக தான் பகவான் படைச்சிருக்கான். வேறு எந்த நாட்டில் ஒரு தெய்வம்லாம் கிடையாது. நமக்கு வழிகாட்டுறதுக்காக தான். அதோடு நல்ல அந்த மாதிரி தொடர்புள்ள நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தைகளும் பக்தி பிரேமை காதல் சொல்கிற அளவுக்கு ஈடுபடணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்களை. சும்மா இப்படி கும்பிட்டு போனால் புரோஜனம் கிடையாது. அதுக்கு தான் புராணங்கள்லாம் இருக்குது, கத்திஜ புராணம். அதெல்லாம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோ. இப்போ யூடியூப்பில் நிறைய வந்துருத்து, எல்லாம் நெட்ஒர்க்கில் வந்துருத்து, எல்லாம் நிறைய படிக்குங்க. ஒரு 1 ஹவர் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். குழந்தைங்களோட நீங்களும் கலந்துக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணு முன்னாடியே தெய்வங்கள் வழிகாட்டும். அப்படியான்னு கேட்காதீங்க. அப்படி தான். ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு வரலாம் வேணாம்? கண்ணு தெரிஞ்சு இருந்தால் அவன் ஏற்றுக்கிறதே இல்லையே. கிருஷ்ணர் தான் வந்தார், ஏற்றுனீங்களா? வராது. அதனால் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு மனதில் ஐடியா தோன்றி செயல்படுத்தி நல்லபடியாக பயன்படுத்தி எங்கெங்கே நெட்வொர்க் எப்பப்போ வருவான் கலெக்ட் பண்ணுறது எல்லாம் மனசு வழியாக பகவான் பண்ணுவான். இதான் உண்மை. அதை பண்ணும்போது நமக்கு பொறுத்த வரைக்கும் நன்னா சம்பாதிக்கலாம், கொள்ளலாம். குடும்பத்தில் யாரும் சொத்து பொத்து சண்டையெல்லாம் போடாதீங்க. விட்டு கொடுத்துட்டு போங்க. சமாதானம் பண்ணி உரைப்படி என்ன பண்ணிக்கோங்க. கோர்ட்டு வாசலில் முதிக்காதீங்க. இப்போ கோர்ட்டு கேதெல்லாம் முடிஞ்சிடும். தாவாலாம் வெளி பிரச்சனைகள்லாம் மூக்க நுழைக்காதீங்க. சுற்றி உங்களுக்கு தொடும். கடைசியில் நெருப்பு சுடுமே பார்க்கலாம், கை வச்சு பார்க்குற மாதிரி ஆகிடும். அதனால் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம முளைக்காது நல்லது. உங்களுடைய சம்மந்தப்பட்ட குடும்பம் நல்லா விருத்தி ஆகணும், குழந்தை குட்டி நன்னா இருக்கணும், யாதியே வராது. தேவையில்லாத பய உணர்ச்சிக்கு ஆகாதீங்க. அது வந்துடுமோ, இது ஆகிடுமோ, அது ஆகிடும். நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க, உழைங்க. நல்ல ஜீவன்கள்லாம் நல்ல படிப்பு முறையெல்லாம் இருக்கும். கூடுமான வரைக்கும் சன்மார்க்கம் ஓரளவு கை கொடுக்கும். சுத்த சன்மார்க்கம். சாதுக்களுடைய தொடர்பு எப்போதுமே இருக்கணும். பிஸ்னஸ்மேனுக்கு எப்போதுமே சாதுக்கள் தொடர்பு இருக்கணும். மிதனம் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் மேனாகவும் இருப்பான், குடும்பஸ்தனாகவும் இருப்பான். வெறும் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறது மட்டும்தான் இருந்தால் அது கன்னி. பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், நான் சம்பாதிக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், வெளியூர் தொடர்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தான்னா டைரெக்டாக இந்த உயராசிகாரர்களுக்கு மட்டும் குரு தரம் டைரெக்டாக உண்டு. அதுக்கு காரணம் வச்சுருப்பார். அப்படியே மறைமுகமாக இருந்தால் கூட என்ன ஆகும்னா எப்படி வைக்கலாம் அப்படி வச்சு புரிஞ்சுருவார். அந்த செவ்வாய் குறுக்கு வேண்டியவர் சுக்கிரன் சொல்லியிருக்கான் இல்லையா. சுக்கிரனை தொடர்பு வச்சு செவ்வாய் கைட்டு மாட்டி விட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாம் வந்துடும். இந்த மாதமும் இந்த புதன் பொறுத்த வரைக்கும் தை மாதம்னால அந்த மகரத்தில் உட்கார்ந்துருப்பார். தை மாதத்துக்கு வரும்போது அட்டமா வீடாச்சே கூடையே புதன் உட்கார்ந்துருப்பார்.
நேரடியாக தனுசில் உட்கார்ந்தார் புதன் மகரத்தில் சூரியனோடு சேர்ந்துருவார். அப்படியே ராகு மீனத்தில் உட்கார்ந்துருப்பார். இந்த ராகு கேதுக்கள் இந்த புதனுக்கு ரொம்ப அந்யோன்யம். அந்த 2 பேரை வச்சு தான் நோண்டி நோண்டி பார்ப்பார். அவருடைய 2 பேர் மையடியார்கள். அவர் நேரடியாக ரிஷபத்தில் இருக்கிற சுக்கிரன் தொடர்பு கொள்வார் ராகு. அதோட வேடிக்கை, மீனத்துக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாத கடைசியில் குரு வக்கரம் சரியான உடனே நல்லாயிடுறார். தை மாதத்தில் தை 29ஆம் முடியும் போது தான் பரவாயில்ல ஆயிடுறார், நல்லாயிடுறார். அதே சமயத்தில் சுக்கிரனும் குருவும் ராசி பரிந்து பண்ணுறாரு. ராகு கூட இருக்கான். ராகுவோட சுக்கராச்சாரியர் இருக்கார், மீனத்தில் போயிடுவார், சுக்கராச்சாரியர் இருப்பார். கேது கண்ணியில் உட்காந்துருப்பார். மீனத்துக்கு 4ஆம் வீட்டில் உட்காந்துருவார். அயனசைன போகத்தில் உட்கார்ந்த குரு தத்தம் பண்ணாமல் தொடர்பு கேதுவை பார்க்குறார். எல்லா தோஷம் போயிடுறது. கொன்னதை தின்னுட்டா போதும், தோஷம் போயிடும். என்ன மூளை பாருங்க, கொண்டுட்டேன் சாப்பிட்டுடு, தோஷம் போயிடும். இப்படியெல்லாம் வச்சுருவான். அதனால் இவருக்குன்னு ஒரு ரூல்லாம் உண்டு. அதனால் கால்பட வேணாம். பிஸ்னஸ் மேனுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ண வேண்டியதாக. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அதாவது பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும். வீட்லேயும் வியாபாரம் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எத்தனை ஒரு அமைப்பு பிஸ்னஸுக்கு எத்தனையோ இருக்குது. ஸோ தொழில் இருக்கணும், உலகம் ஃபுல்லாக சுற்றுவாங்க. உபயராசி நேரத்தில் ஒரே இடத்துல இருக்க முடியாது. கட்டோருக்கு சென்றவரெல்லாம் சிறப்பு அப்படி சொல்கிறாருல்ல, அதே மாதிரி பிஸ்னஸ் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வேணும், யாரும் வேண்டாதே கிடையாது. ஸோ வியாதி நோய் நொடி இதெல்லாம் வியாபாரத்துக்காக தான் அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஒன்றுமே வராது. அது எப்படி அந்த ஒரு டெக்னிக் அவளுக்கு இருக்குது, நமக்கு இல்லையே. மனநிலையை பாதிக்கப்படாமல் யாருன்னா தினம் அவள் டபுள் ஆக்ஷன் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. அந்த அளவு பகவான் கொடுத்துருக்கான், நம்ம கிடைக்கல நிற்காது. ஏன்னா அங்கே நிற்கிற நட்சத்திரங்களே பாருங்களேன், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிஷம் செவ்வாய் நட்சத்திரம், திருவாதிரை ராகு, ஹையஸ்ட் அத்தாரிட்டி ராகு, சிவருபா நட்சத்திரமே அதான், ஆருத்ரா. அதே மாதிரி பாருங்கள் புனர்பூசம் குரு, பயங்கர பவர், ராமர் மாதிரி. என்ன மூளை இருக்குன்னு அதனால இந்த பிஸ்னஸ் மேனுக்கு எல்லா தகுந்த மாதிரி கொடுத்துருக்கான். வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்றது அவனுக்கு தெரியும். எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிலாம் நான் ஆய்க்கிறேன்னு சொல்கிறது ஒரு பெரிய பெரிய இது இந்த பிஸ்னஸுக்கு உண்டு. அதனால் அவளுக்கு பொறுத்த வரைக்கும் பேலன்சிங் பவர். தண்ணியில் மிதக்கிற கப்பல் தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணும் பார்த்துருக்கீங்களா, அப்போ தான் மேலே போக முடியும். அது இல்லைன்னா மூழ்கிடும். மிதுன கடத்தராஜி குரு எந்த அளவுக்கு உபயோகப்படுறாரு பார்க்கலாம் நீங்கள். கடத்தர குருவானவர் நேர எங்கே உட்காந்துருக்கார், நேரன்னா 10ஆம் வீடு சொல்லக்கூடிய ஜீவன கர்ப்பத்தில் உட்காந்துருக்கார். அப்போ ராகு உட்காந்துருக்கார். அதே சமயத்தில் கேது எங்கே இருக்கான்னா சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். ஆல்ரைட், அது எப்படி இருக்கட்டும். அந்த குரு சுக்கிரனும் ராசி பொறுத்து பண்ணிக்கிறாங்க. பூர்வ புண்ணியாதி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார், அயனசைன போகத்தானாதி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் அவர் ஜீவனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அதே ஜீவனஸ்தானாதிபதி சப்தமாதி சொல்ல கலத்தரம் ஷேர் பண்ணிக்கிறார் பாருங்கள். அயனசைன போகத்தில் உட்கார்ந்து ராசி பொருத்தனை பண்ணிக்கிறாங்க. இவாளுக்கெல்லாம் பொறுத்த வரைக்குமே இப்படி தான் இல்லை. எப்போதும் வியாபாரம் மறைமுகமாக தான் நடக்கணும். நேரடி வியாபாரம் இந்த உலகத்துக்கு கலியுகத்தில் கிடையாது. மறைமுகமாக வியாபாரம் நெட்வொர்க்கு சொல்கிறேன். நெட்வொர்க்லேயும் எங்கெங்கே டிமாண்ட் ஆற்று தேவை, எப்படி தேவையை உண்டாக்குறது, எப்படி ஒன்று சலுகை பண்ணுறது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி 4 காசு வரவு பண்ணுறது, இப்படி எத்தனையோ விஷயங்களில் டிசைன் டெக்னாலஜி கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு வியாபாரம்ன்றது கடத்தரம். எப்போதுமே இவர்களுக்கு பொறுத்தவரை கடத்தரம் சொல்லக்கூடியது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு அர்த்தம் இல்லை, எல்லாம் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரிகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய சம்மந்தப்பட்ட ஜீவனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடத்தரம் அமையும். ஒரு பிரச்சனையும் இல்லை. வாழ்க்கை நன்னா தர்ப்பாகணும். குழந்தை குட்டிகள் அந்த நேரத்தில் கரெக்டாக வரும். வறுமையே இருக்காது. தரித்திரம் தாண்டமாடாது. பண ரொட்டேஷன் இருக்கும், பணம் பழக்கம் இருக்கும், முதலீடுகளாக ஆகும், சொத்துக்களாக ஆகும், மாறுகளும் புது புது ஸ்தாபனங்கள் உண்டாகும். ஜீவனாம்சம் ஏகப்பட்ட பேர் மேன் பவர் யூட்டிலைசேஷன் அவர் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. உலக நாடு நம்ம நாடு ஒன்றாகணும்னா இதான் முதல் தரம். தை மாதத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட அமைப்பு தை மாதத்துலேருந்து சித்திரை மாதம் வரைக்கும் போய் தூக்கின்னு போயிடும். வடன்னு இந்த அளவுக்கு செய்யக்கூடிய காரியம் சுக்கிரன் குரு 50-50 ராசிபன் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். கவலையே பட வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பேச்சு சித்திரை மாதம் 6 வரைக்கும்
அந்த ராசி பருவத்தின் தொடர்ந்து இருக்கும். அதனால் நமக்கு கவலைப்பட தேவையில்லை. இந்த சம்பாதிக்கிறது ஜீவனாம்சம் பண்ணுறது ஜீவனத்துக்காக வாழ்க்கையில் ஜீவனம் வாழ்க்கையில் ஒரு பொருட்டாக இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு வரும்போது பணத்து ₹1,00,000 வந்தால் $2,00,000 எல்லாம் ஒன்று தான் நமக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணம் அந்த அளவுக்கு விளையாடும். அந்த அளவுக்கு அமைப்பில் இருக்கனால வாழ்க்கையில் எல்லா தண்டலையும் பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை நல்லா அமைத்து கொள்ள சொல்லி வாழ்த்து அமைகிறேன். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, தை மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி பிப்ரவரி அப்படி பார்க்கும்போது நமக்கு வேண்டிய அளவுக்கு நிறைய கொடுக்குறான் பகவான். என்ன செவ்வாய் முக்கியமான ராசி எங்கள்கிட்ட. அவர் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீடு அதிகாரி ஆச்சு. கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீடு அதிகாரி செவ்வாய். அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி. அவர் தான் 10ஆம் வீடு அதிகாரி. பாக்யாதிபதி குருவும் செவ்வாயும் அமைப்பு அவங்களை பொறுத்த செவ்வாய் கடகத்தில் வக்கரமாகி பலமாக்கி தோர்ந்து பார்க்குறார். எப்பொழுதுமே நம்பிக்கை கை கொடுக்கும் தான். வாழ்க்கை எதிர்பார்ப்புகளை இப்படிலாம் பண்ணினோம் அந்த நம்பிக்கையோடு செஞ்சால் நிறைய பலம் கொடுக்கும். ஏனாதானமாக நம்பிக்கை எல்லாம் அலட்சியமாக இருந்தீங்கன்னா 0 ஆகிடும். அது மாதிரி 0 ஆகிறது தான் முட்டாள்தனமாக நம்பி ஏமாந்து போகிறது செவ்வாயுடைய வாழ்க்கையை கோட்டை விடுறது அதி மேதாவித்தனம். அதனால் செவ்வாய் கடகத்தை வக்கரமாகி சந்திரனுக்கு எப்போதுமே புத்தி எப்போதும் ஒர்ப்புண்ணும். கடகத்தில் செவ்வாய் உட்கார வச்சு பலமாக்கிட்டார் வக்கரமாக்கி. சனீஸ்வரன் எப்படி இருந்தாலும் அவ்வளோதான் போடுவான். கேரளாவில் போனால் நான் நம்பூதிரிகள் பிரசாதம் இப்படி தான் போடுவாங்க துருண்டு அவ்வளோதான். அதனால் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த அந்த மாதிரி சனீஸ்வரன் கொடுத்த எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் பயன்படுது. கலத்தர் இப்படி இருந்தால் என்ன அர்த்தம். அதனால் இதை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திப்பாங்க. நேரடியாக காரியம் நடக்காது. எப்படிலாம் பண்ணோம் மதியுகம் வந்துருச்சு. அதனால் அவருக்கு வேண்டியவர் அயனசேன போத்தம் புதனாதிபதி எல்லாத்தையும் கொடுத்துருவார். சகமாக கொடுப்பார். அதே அவர் தான் வீரியஸ்தானாதிபதி. நோட் பண்ணுங்கள், புதன் வீரியஸ்தானாதிபதி எப்படி இருப்பார். அவர் தான் எதுவுமே இல்லைன்னா மூளை உண்டு. இந்த மூளை வச்சான்னா சாணக்கிய தந்திரன்ற அது ஃபுல்லாகவே புதனுக்கு உண்டு. அதனால் எல்லா விஷயத்தையும் வெளி உலகத்தை உள்ள எல்லாத்துலேயுமே இவளால் செயல்பட முடியும். எப்போதுமே தன்னோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசி பத்திரம் தான். சிம்மராசியாவது கீழே விழுந்தாலும் கீழே விழ மாட்டாங்க. அது யார் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணுட்டோம். அதுக்கு எதாவது மெந்து மறுபடியும் ஒரே ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டு கடகத்துக்கு. அந்த சம்மந்தப்பட்ட களத்தில் சனீஸ்வரர் 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அஷ்டமாயி தோஷமாச்சேன்னு சனியே தோஷம், அஷ்டமாயி தோஷம் என்ன வேண்டியிருக்கு. அந்த சனீஸ்வரனை எப்படிலாம் பண்ணால் காயின் பின்னாடி பண்ண போகிறார். இப்போதைக்கு சனியோட கொண்டிட்டு போய் இந்த சூரியன் இந்த இவரை பார்க்க முடியும் விஷயம் சுக்கராச்சாரி தப்போதைக்கு இருக்கார். சனீஸ்வரன் சுக்கரன் ரொம்ப வேண்டியவர் தான். செவ்வாய் சனி 2 பேருமே சுக்கரன் ரொம்ப வேண்டியவர். நான் ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 9 தர்மகரம் பற்றி மிதுனத்துக்கு பார்த்தோன்னா சனீஸ்வரர் 9ஆம் வீட்டு அதிபதி. 8ஆம் வீடு 9ஆம் வீட்டு அதிபதி ஆடுறது வருங்க எல்லாத்துக்கும். அதனால் கடகத்துக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீடு. சனீஸ்வரர் முக்கியமானது. கடத்தலம் அவரை தான். அஷ்டமாத்தனை எதுக்குன்னா தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணுறது. எப்போதுமே ஒருத்தர் காரியம் ஆனன்னா எப்படி பேசினா அவன் அந்த கட் பண்ணுவான் அப்படின்னு இந்த பிரெயின் சந்திரனுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. கோட்டை விடவே முடியாது. சூரியன் அப்படி இல்லை, வெட்டுனா துண்டு இல்லை அவன் வெட்டிடும். இதே தான் சந்திரனும் புத்தி உண்டு. அவனுக்கு அவன் கையாலே கண்ணு நோண்டிக்கணும். அது மாதிரி. ஸோ இந்த சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்கும்போது சுக்கராச்சாரியர் போயிடுவார், உட்காந்துருக்காரு. அஷ்டமத்தில் போய் சுக்கரன் உட்காந்துருக்காரு அப்படின்னா அஷ்டம வீடு கடகத்துக்கு சந்திரன் எப்போதுமே ஒரே உட்கார மாட்டார். தெரியல உங்களுக்கு, கவலையே படலை. எங்கே இருந்தாலும் எனக்கு காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் எல்லாம் நண்பன் தான். என் வீட்டில் இருந்தால் தான் நான் பகைவன், அவனோடு இருந்துட்டானா பகைவே எதிராக எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்படிலாம் பேசுவார் தர்க்கசாஸ்திரத்தில். அந்த மாதிரி அந்த அந்த சப்தம் அந்த பாக்யாதிபதி யார் பார்க்கும்போது குரு. இந்த குருவும் ஜீவனுக்கு அந்த லாபஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தேன்னா அந்த இவரும் சுக்கராச்சாரியம். லாபஸ்தானாதிபதி சுக்கராச்சாரியர். அந்த லாபத்தில் யார் உட்கார்ந்தாலும் பாழ்தான். அவருக்கார் குரு கொடுக்க மாட்டார். எப்படி வாங்கினா நடக்கும்னு அந்த குருவை அவர் வீட்டில் உட்கார வச்சு சுக்கராச்சாரிய வீட்டு உட்கார வச்சு சுக்கரனை கொண்டு அங்கே உட்கார வச்சுட்டார். அட்டகாசம். சுக்கரன் பின்னாடி ராகு பேர் உட்கார போகிறான். ராகு உட்காந்துருக்கு சுக்கரனோட மேலே போய் உட்காந்துருவார். சுக்கரன் மேலே போயிடுவார். இப்போது மேலே போயிட்டாருன்னா மீனத்துக்கு ராகு உட்காந்துருப்பான். அப்புறம் தான் வருவார் ராகு சித்திரமாக. அது வரைக்கும் உட்காந்துட்டு டைரெக்டாக 50-50 ராகுவோட உட்காந்துட்டு
சுக்கராச்சாரியார் அந்த பணத்தை அப்படியே பாக்கியஸ்தானத்தை அவன்கிட்ட அப்படியே சாப்பிட்றாரு. ஏன்னா அவர் 50. அதே மாதிரி ஆதாயஸ்தானத்து குரு அங்காந்தல்ல கொடுத்துட்றாரு. அவருக்கு பாக்கியம் தானே கணக்கு. நான் ஆதாயத்தை அவனுக்கு கொடுக்குறேன், உனக்கு கொடுக்கணும்னு அவசியமானு அப்படின்னு அவர் கொடுத்துருவார். ஆக பிரெயின் பக்கா பிரெயின். அதில் கடகராசி புத்தர்களுக்கும் விபரீதமான யோகங்கள்லாம் வரும். அதாவது யோகங்கள் தானாக வரலன்னா வர வைக்கணும். என்றைக்கு பழம் பழுத்து நம்ம சாப்பிட்றது, அது சந்திரனை கேளுங்க, பழம் எப்படி பழுக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாரு. அந்த மாதிரி எல்லா காரியத்திலும் கனி நிறைந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொழிலேருந்து எல்லா ஆதாயத்தை எப்படி அடையணும், சம்பாதிக்கிறது எப்படி, வேலைக்காரங்கள் எப்படி வேலை வாங்கணும், புதுசு புதுசாக பாட்டை எப்படி சேர்த்துக்கணும், யார் சேர்த்துக்கணும், என்ன பண்ணணும், எங்கே வியாபாரத்தை என்ன விஸ்தீர்ணம் பண்ணணும், எங்கே சுருக்கணும், எங்கே பணம் முதலீடு எப்படி சம்பள ஜீவனங்கள்லாம் கூட 4 பேருக்கு அடிமை தொழில் பண்ணணும்ல, ஆள் அடிமை சேர்க்கை எப்படி பண்ணணும், எங்கெங்கே பண்ணணும், அந்த மார்க்கெட்டிங் நெட்ஒர்க்கில் தத்ரூபமாக இருக்கும். அவங்களை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் அவர் டாப்பில் இருப்பார். இவன் முதல் போட மாட்டான், அடுத்த முதல்ல போட்டு அதில் லாபத்தை அடிச்சு ஷேர் பண்ணிப்பார். அந்த மாதிரி தான் மேனேஜராக பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளை இந்த நம்ம நாட்டு தகுந்த மாதிரி எப்படிலாம் வியாபாரம் பண்ணால் நல்லா வியாபாரம் வரும் அவனுக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் முத்திரைகள்லாம் பதிக்கணும். அவங்கள இந்த வீட்டில் செம்மை சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதத்துலேருந்து தை மாதத்துலேருந்து ஜனவரி பிப்ரவரி பாதி அதுலேருந்து ஆரம்பித்தேன்னா அந்த ஏப்ரல் மே வரைக்கும் போகும். மே மாதம் 11ஆம் அது வரைக்கும் போகலாம். ஃபுல்லாக உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிற காலம். ஏன்னா குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் நல்லா சம்பாதிக்கலாம். அக்கறமெல்லாம் ஒன்றும் வராது, ஹாப்பியாக இருக்கலாம் சம்பாதிக்கிறதுக்கு. பணத்தடை முடை அப்படின்னு வந்தான்னா எப்போ அந்த பணத்தொடையிலேருந்து என்ன கணக்கு காமிச்சா நம்ம சம்பாதிக்கணும்னு பழக்கெல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போது அந்த அளவுக்கு வேகமாக போகிறது சம்பாதிக்கலாம். உலக அளவுக்கு நம்ம பணக்காரனோட ரிலாக்ஸேஷன். அந்நிய முதலீடு அங்கே பண்ணால் தான் உண்டு, நிறைய சம்பாதிக்கலாம். நம்ம நாடு ஏழை தான். அந்த படத்தை வாங்கி நம்ம நாடு பொருளாதாரம் வேக போகிறதில்ல. இருந்தாலும் நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்தாலும் நாடு முன்னால் வருது அப்படி நினச்சிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த இது வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபாரங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். குறிப்பாக நம்ம நாட்டிலேருந்து அதிக ஏற்றுமதி என்னென்ன ஆகுதுன்னா சாப்பாடுலேருந்து, உணவுப் பொருள்லேருந்து, துணி நெய்லேருந்து, ஆடையிலேருந்து, ட்ரெஸ்ஸிங் அலங்காரிலேருந்து என்னென்ன நெட்வொர்க் என்னென்ன உண்டோ அத்தனை விஷயம் நம்ம நாடு தான். உலகத்திலே அதிகமாக கணினி பயன்படுத்துகிற யாருன்னு நம்ம தான். ஸ்மார்ட் ஃபோனு எல்லாத்துலேயும். ஏன்னா நம்ம கலைகள் கலைகள் ரசனை மட்டும் இல்லை, கலைகளை கொடுக்குறது நம்ம தான். அத்தனை அளவுக்கு பின்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது நமக்கு. ஸோ அதனால் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்கும்போது நமக்கு இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. மாதம் இதாக தெய்வங்களுக்கு உற்சவம் இருந்துகிட்டே இருக்கும், திருவிழாக்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபேமிலின்னு குடும்பம் எடுத்தோன்னா கல்யாணத்துலேருந்து, குழந்தை குட்டியிலேருந்து, பிறந்தநாள்லேருந்து, ஜீவன அமைப்புலேருந்து, வியாபார அமைப்புலேருந்து, புதுசு தொழில் தொடங்குறதுலேருந்து என்னென்ன உண்டோ அத்தனை விஷயங்களும் ஒரு குடும்பத்தில் பகவானை தொடர்பு தான் நடக்கிறோம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் இதெல்லாம் முறைப்படி நன்னா நடக்கும். குழந்தைகளை நம்ம சம்பிரதாயங்களும் மட்டும் தலையிட்டால் போதும், பார்த்து வளங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. குறிப்பறி நடந்துக்கணும். அதே மாதிரி அந்த தொழில்கள்லாம் நானாக அதை நல்லா இன்கம் பண்ணோம். ஸ்போர்ட்ஸு, கலைத்துறை, ஆர்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் அது ரொம்ப முக்கியம். ஜீவனம் பண்ணுறது சம்பாதிக்கிறது கூலி வேலை கூட சம்பாதிச்சிடலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப டஃப்பு. அதில் எப்படி 4 காசு ஒன்றாவது கொள்வது, அவனுக்கு கொடுத்து நம்ம எப்படி ஷேர் பண்ணிக்கிறது, வியாபார தந்திரங்கள் எல்லாம் நிறைஞ்சது தான் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இன்னோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுதான் மாதிரி ஈஸி மார்க்கெட்டிங், டிமாண்டு, எங்கே சப்ளை, அப்புறம் எங்கெங்கே தேவை, நுட்பங்கள் தேவை, அதெல்லாம் அட்டுப்படி அவங்களுக்கு அந்த படிப்புகள் கைவந்த கலை. ஸ்போர்ட்ஸு எது உண்டோ 4 காசு வருமா, பப்ளிசிட்டி ஆகுமா, ப்ராஃபிட் ஆகுமா, நமக்கு வியாபாரம் அதுதான் வேணும். டைம் எலிமெண்ட் அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நன்னா பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு இந்த கடகத்துக்கு. குடும்பத்துலேயும் விருத்தி வரும். குடும்பத்துலேயும் குழந்தை குட்டியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நயமே இருக்காது குடும்பம் நடத்துறதுக்கு. வழங்கலாம் வெளியிலே சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த வட்டுப்படியாக இருக்கிறது வீடு குடும்பமே தேவைன்னு சொல்லி நான் நினைக்கிறதெல்லாம் சில ராசிக்காரங்கள் மட்டும் தான் முடியும். கடகத்தை மட்டும் குடும்பத்தை தவிர வெளியில் எல்லாம் உண்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தால் தான் அவனுடைய பெருமை புகழ் வைக்கிற அமைப்பு. 4 பேர் சென்றவளெல்லாம் சிறப்புன்றாள் அமைப்பு. குடும்பத்தை திருத்தி ஒரே ரவுண்டுக்குள்ளே கிணத்தவள மாதிரி இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு பிடிக்கல, வேறு ஒன்றும் இல்லை. எல்லா வீட்டிலையும் நுட்பமாக இருக்கிறவங்க குழந்தைகள் குட்டிகளோடு சேர்ந்து எல்லாம் டூரில் போவாங்க, அனுபவிப்பாங்க, என்னென்ன உண்டோ வைப்பாங்க, எல்லா விஷயம் நடந்துப்பாங்க. ஸோ குடும்பத்தில் இவ்வளோ விவகாரங்கள்லாம் இருக்கும்போது அது ஈடுபட்டு எப்படி பண்ணுறோன்னா அதுதான் தந்திரனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஸோ எதிர்கால ஆரம்பித்தாச்சு. இனிமேல் குடும்பம் நலமாக இருக்கும்.
நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், தெம்பாக இருக்கும். மனசில் தேவையில்லா சஞ்சலங்கள்லாம் வராது. நினைத்து நடக்கக்கூடிய அமைப்புகள் தொடர்ந்து இனிமேல் வெளிவரும் காலம் நடக்க சொல்லி வாழ்த்து அமைகிறேன்.